இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 18/2/2026 புதன்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே மாசி மாதத்திலே 6ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையிலே பிரதமை. இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது சாயங்காலம் 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின்பு துதியை திதின்னு வந்துடும். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 10 மணி 23 நிமிடம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரமும், சாயங்கால வேளையிலிருந்து 6 7 மணி வரைக்கும் நல்ல நேரமும் இருக்கிறது. ராகு காலம் 12 1:30 மணி வரையும், யமகண்டம் 7:30 9 மணி வரையும், குளிகை நேரம் 10:30 12 மணி வரைக்கும் இன்றைய நாளில் இருக்கிறது. சந்திர பகவான் அமர பூசம் மற்றும் ஆயில்யம் என்கிற நட்சத்திரமான கடகராசிக்குள்ளர சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நாளிலே சிவ என்கிற நாமயோகமும் பவ என்கிற கரணமும் உண்டு. இந்த சிவ நாம யோகத்திலே எந்த காரியங்களும் செய்யலாம், மனதிலே திருப்தியும் அமைதியும் உண்டாகும். பவம் என்கிறது சிங்கம்னு சொல்லுவோம். இதுவுமே நல்ல யாத்திரைகள் புதுசாக எங்கன்னா ஐட்டனரிஸ் எங்கன்னா போகணும்னா வச்சுக்கின்னு பண்ணலாம். வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைய நாளின் பிரதமை திதி எதையுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல முன்னின்று செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாம். சதய நட்சத்திரத்துல பேர் வைக்கிறது, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற முதல் சாப்பாடு ஊட்டுறது, பூணூல் போட்டுக்கிறது, கல்வி கற்றுவது, புதுசா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினா இன்றைக்கு ஏறுவது, குழந்தைகளை தொட்டியில போடுறது, யாத்திரை போவது, இதெல்லாமே இந்த நாளிலே நல்ல விஷயங்கள் கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, 5ஆம் இடம் என்கிற திரிகோணஸ்தானத்துக்குள்ள தொழிலுக்குரியவரான கேந்திரஸ்தானாதிபதி போய் உட்கார்றார். அங்க 5 கிரகங்கள் சேர்ந்து அமர்கிறது. பல விதத்திலும் உங்க வார்த்தைக்கு மறுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதனால இன்னைக்கு மிஸ்டர் கூல் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிடுங்க. எதிர்பாராத விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதனால எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. எல்லாமே எது நடந்தாலும் ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூலா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சுவாமி வழிபாடு அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. பக்தி ஸ்ரத்தையாக மனதை அவனிடம், நம்ம இதுல சொல்வாரு நாவுக்கரசர் சொல்றது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்வாரு. அதனால அவனுடைய அருளாலே அவனை பற்றிய சிந்தனைகளே இருப்பதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு. வாழ்க வளத்துடன்.